நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நான் ஒரு அடிமையாயிட்டேன்னு தெரியாத ஒரு அடிமை தான் ரொம்ப ஆபத்தானவங்கன்றதுனால இவ்வளோ கேமரா இருக்குது, நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், இப்படி பேசலாமா பேசக்கூடாதான்னு அந்த அடிப்படை விவஸ்தைகள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சும்மா நம்ம தப்பு பண்ணிவிட்டு நான் பொம்பளைன்றதுனால என்ன அடிச்சிட்டிங்களான்னு கேட்குறது வந்து அந்த பெண்ணியத்தை தவறாக பயன்படுத்துகிறதா நம்ம எடுத்துக்கலாம். கலாச்சார சீர்கேடாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் மன வளர்ச்சிக்கு பிற்போக்கான ஒரு செயல்பாட்டில் தான் ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலையும் இருக்கிறத விட அசிங்கமாக வேறு எதுலேயும் நிஜ வாழ்க்கையில் கூட அப்படிலாம் நடக்காது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ பிரபலமாக இருந்து நிறைய சம்பாதிக்கிறவங்க அந்த நிகழ்ச்சியில் வரலை. அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரை பற்றி கூட அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் பிரச்சனை. டிவி சீரியல்ஸை விட ரியாலிட்டி ஷோஸ் தான் மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்குது. இந்த ரியாலிட்டி ஷோஸ் பற்றிய உங்கள் கருத்து என்ன? இப்போ ரியாலிட்டி ஷோக்கும் ஒரு சாதாரண டெல்லி சீரியலுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ரியாலிட்டி ஷோவில் வந்து ஒரு நாள் பார்க்கலனாலும் பெரிய காட்சிகளை நம்ம இழந்துருவோம். அன்றாடம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற அதில் நம்ம அடிக்ட் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து அம்சங்களும் வேணும்னே அதில் செருகப்பட்டிருக்கு. அப்படி பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது. அதை நீ பார்க்கலன்னா அதை நீ இழந்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை அதை கிளறதுனால எல்லாருமே இந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக பார்த்துடணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் யூடியூப்லையாவது பார்த்துடணும், அடுத்த நாள் காலையில் ரீடெலிகாஸ்ட்டையும் பார்த்துடணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிறது நம்ம பார்க்குறோம். இது அவங்கள பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஊற்றி இதை அவங்க இப்படி செய்கிறதுனால நிறைய வியாபாரம் வருது. அவங்க அதனால் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகலாம். ஆனால் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையோ ஒரு வேலைக்கு போகிறவங்களோ இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவியோ இதை பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு அடிமையாகி போயிடுறாங்க. இதை பார்த்தே ஆகணும், அதில் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதை பற்றி அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க விவரிப்பாங்களோ இல்லை விவாதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை விவாதிக்கிறாங்க. ஆனால் பெரிய வித்தியாசம் என்னென்னா, இது இவங்க வீட்டில் நடக்காத விஷயம். இதை பற்றி இவங்க பேசுகிறதுனால அவங்களுக்கு எந்த நன்மையும் வரப்போகிறதில்ல. எல்லா பெண்களும் இல்லை எல்லா வேலைக்கு போகிறவங்களும் இல்லை எல்லா குழந்தைங்களும் இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கோ அவங்க சமுதாயத்துக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. அவங்க அறியாமல் என்னை கன்சியூமர் ஆக்கிட்டாங்க, இதில் நான் விழுந்துட்டேன், இது விழுந்தது கூட எனக்கு தெரியாமல் நான் ஒரு அடிமையாயிட்டேன்னு தெரியாத ஒரு அடிமை தான் ரொம்ப ஆபத்தானவங்கன்றதுனால இதுக்கு நம்ம விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. டிவி நிகழ்ச்சிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்க வருகிறார்களா? முழுமையான மன பாதிப்படைவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதை பற்றி அவங்க கன்சல்டேஷன் டைமில் பேசுகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க டைம் எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த பொண்ணு அந்த பொண்ணை பற்றி இப்படி பேசினா, இதை பற்றி நான் இப்படி நினைக்கிறேன், என்னை பற்றி என்ன இந்த விதத்தை அது தாக்குது, என்ன இது பாதிக்குது, அதனால் நான் இப்படிலாம் நினச்சேன் அப்படின்னு அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யுது. பட் அப்படி டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான் அந்த முதலாளிகள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுனா தான் நாங்கள் விற்க முடியும், நம்ம உணர்வோடு நம்ம அன்றாட வாழ்க்கையோட கலந்தால் மட்டும்தான் அவங்க நிறைய லாபம் சம்பாதிக்க முடியுன்றதுனால அப்படிப்பட்ட அமைப்பு அதை வச்சுருக்காங்க. அது இப்படி ஒரு அமைப்பு, இதில் நம்ம விழக்கூடாதுன்னு தெரிஞ்சு நம்ம விலகி போகிறது தான் புத்திசாலித்தனம். அது தெரியாமல் நிறைய பேர் விழுந்துடுறாங்கன்றது தான் சோகமான விஷயம். இப்போது பிரபலமாக பேசப்பட்டு வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்து என்ன? இல்லை, அந்த நிகழ்ச்சி வந்து நிறைய அங்கே ஒரு யார்கிட்டையும் பேசாமல் தனிமைப்படுத்தப்படுறது, சொந்தக்காரங்க கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கிறது வந்து நிறைய கஷ்டத்தை அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு, அங்கே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறவங்களுக்கே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதா தான் நான் உணர்கிறேன். ரெண்டாவது விஷயம், அங்கே இருக்கிறவங்க இவ்வளோ கேமரா இருக்குது, நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், இப்படி பேசலாமா பேசக்கூடாதான்னு அந்த அடிப்படை விவஸ்தைகள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நிறைய ரியாக்ஷன்ஸ் நம்ம நிறைய டிவிலையும் பார்த்தோம், ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறோம். பரவலாக எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ முக்கியத்துவம் அந்த நிகழ்ச்சிக்கு தர வேண்டியது இல்லை என்றாலும் அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறவங்களோட நடவடிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏழ்மையிலேருந்து வரவங்க, பெரிய ஆடம்பர குடும்பத்துலேருந்து வராதவங்க வந்து ரொம்ப எப்போவுமே ஒரு அடக்கி வாசிக்கிறது, அமைதியாக போகிறது, அது தன்னோட நிலைமையை பற்றி கொஞ்சம் தாழ்வான்னு நினைக்கிறது, அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் அவங்க இருக்காங்க. ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அவங்க முன் தலைமுறையில் கொஞ்சம் சம்பாதிச்சவங்க, இல்லை பாரம்பரியமாக அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்திக்கிட்டவங்க, தனக்கு பெரிய அதிகாரம் இருக்குதா நினச்சி நடந்துக்கிறது அது மக்களை ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் வந்து இன்னொரு கதாபாத்திரத்தை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசுகிறது, ஈனமாக பேசுகிறது, தாழ்வாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து நாகரீகத்துக்கே புறம்பானது. சாதாரணமாக நம்ம அப்படி பேசக்கூடாது, நம்ம வீட்டு குழந்தைங்க அப்படி பேசினா கூட அப்படி பேசக்கூடாது, இது பேட் லாங்குவேஜ், இப்படி பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். தொலைக்காட்சியில் நம்ம பேசுகிறது தெரியுதுன்னு தெரிஞ்சும் ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு விவரம் பத்தலையா, இல்லை அந்தளவுக்கு அவங்களுக்கு ஆதிக்கத்தன்மையான்றதெல்லாம் ஒரு விவாதிக்கப்படுற விஷயம் ஆயிடுச்சு. பட் இது இன்னொரு கோணத்துலையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் அவங்க மனசுக்குள்ளே யோசிப்பாங்கன்றது இந்த நிகழ்ச்சி மூலயமா நமக்கு தெரியும் போது இந்த சமூக மாற்றத்தை இன்னும் நம்ம ஏற்படுத்தலை. ஒரு பெரியார் இவ்வளோ போராடினார், அதுக்கப்புறமும் இத்தனை வருஷம் கழித்து இந்த மாதிரி வார்த்தைகள் பேசப்படுதுன்னா இன்னும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்குது, இதுக்கு இன்னும் அதிகமாக நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது, விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது இருக்குன்ற அந்த கண்ணோட்டத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்.
ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கணும்னா இவங்க ரகசியமாக இப்படி பேசுவாங்கன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்போ இப்படி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த லெவல் நம்ம என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. மக்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை கிண்டல் பண்ணுறாங்க, அதே சமயம் அது கலாச்சார சீர்கேடுன்னு இந்து அமைப்புகள் சொல்கிறாங்களே. இதில் கலாச்சார சீர்கேடு எதுவும் இருக்கிறதான் நான் பார்க்கல. ஏன்னா அவங்க கலாச்சாரத்தை மீறி எதுவும் செய்யலை. அண்ட் இந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப புனிதமான கலாச்சாரம், இதில் தவறுகளே நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட புராணங்கள்னு சொல்லப்படுற இதிகாசங்கள் சொல்லப்பட்ட ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலையும் இருக்கிறத விட அசிங்கமாக வேறு எதுலேயும் நிஜ வாழ்க்கையில் கூட அப்படிலாம் நடக்காது. ஸோ கலாச்சாரம்ன்றதை நம்ம எதை சொல்கிறோம். இன்னொரு விஷயம் வந்து இந்து கலாச்சாரம், இந்துத்துவா கலாச்சாரம் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு மேட்டுக்குடியோட கலாச்சாரத்தை இந்துத்துவான்னு நம்ம சொன்னால் நம்ம ஒத்துக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு தொதுவர்கள், இப்போ தோடாசன்னு நீலகிரியில் இருக்காங்க, அவங்களும் நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான். அவங்க கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றக்கூடாதா? இல்லை நம்ம ஊரில் ஏதோ ஒரு 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 ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு குடியானவனோட கலாச்சாரத்தை நம்ம கலாச்சாரம் நம்ம எடுத்துக்கக்கூடாது? அவ்வளோ எதுக்கு போனோம்? கீழடியில் இருக்க கலாச்சாரத்தை ஹிந்து கலாச்சாரம் நம்ம எடுத்துக்கக்கூடாதா? அப்போ ஹிந்து கலாச்சாரம்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? இந்த பன்முகம் தன்மை வாய்ந்த இத்தனை மனிதர்கள் இருக்கிற ஊரில் ஒரு குறிப்பிட்ட சிலரோட கலாச்சாரத்தை தான் முக்கியமான கலாச்சாரம், அதை நம்ம பாதுகாப்போம்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. எல்லாருக்கும் இருக்கிற கலாச்சார ரீதியான அந்த அந்த பரிமாற்றங்களை வெளிப்படுத்துறதுல இன்னும் கலாச்சார சீர்கேடு இருக்கிறதாவும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த நிகழ்ச்சி குறித்து பிக் பாஸ் ஆன கமல் பேசும்போது இதுவும் ஒரு வகை சினிமா மாதிரி தான், நடப்பது எதுவுமே தப்பில்லைன்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு நபருக்கு அடிபட்டால் கூட நாங்கள் போய் அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் அவங்க ஒப்பந்தமே நீ இங்கே என்ன பண்ணுறன்றது வெளி உலகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்துவோம், ஆனால் அது உனக்கு தெரியாது, நீ என்ன பேசுகிற என்ன பண்ணுறன்றது. இந்த பொண்ணு பேசுனது வெளியில் இவ்வளோ தூரம் பெரிய அலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க கேஷுவலாக பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியோட தன்மையே இப்படி இருக்கும்போது கமல்ஹாசன் மட்டும் இல்லை, பிரசிடெண்ட்டால் கூட அதை தலையிட முடியாதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ வெறுமனே ஒரு நடிகரை கூப்பிட்டு நீங்கள் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? அவரால் பதிலே சொல்ல முடியாது. அவருக்கு இவ்வளோதான்றது அவர் டைம், அவர் அதுக்கு உண்டான தொகைன்ற மாதிரி தான் அவரோட லிமிட்டேஷன் இருக்கும். இந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் அவர் பொறுப்பாளர் ஆக முடியாது. ஆனால் நிகழ்ச்சி வடிவமைப்பு செய்தவங்க சில சமயத்தில் நாங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் அவ்வளோ காசு, நல்லா திட்டுங்க அவ்வளோ காசு எங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அதை நம்ம புறக்கணிக்கிறது தானே அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக இருக்குமே தவிர அதை பற்றி தொடர்ந்து நம்ம பேசினா நம்மளே அவங்களுக்கு ஊக்கி விடுற மாதிரி, அவங்களுக்கு லாபம் சம்பாரித்து தர மாதிரி ஆகிடும். சேரி பிஹேவியர்னு சொன்ன காயத்ரி ரகுராமுக்கு பல கண்டனங்கள் வருது. ஒரு பெண் என்பதால தான் என்னுடைய மகளை எதிர்க்கிறாங்கன்னு காயத்ரியோட அம்மா சொல்கிறாங்களே. தப்பு பண்ணிவிட்டு நான் பொம்பளைன்றதுனால என்ன அடிச்சிட்டிங்களான்னு கேட்குறது வந்து அந்த பெண்ணியத்தை தவறாக பயன்படுத்துகிறதா நம்ம எடுத்துக்கலாம். அவங்க மகள் தவறு செய்துட்டாங்க, அது எப்படி அவங்க சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இப்படி சொல்லியிருக்காங்க. அண்டு அப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு வீட்டில் வந்து ரிக்ஷாக்காரன் மாதிரி பேசாத அப்படின்னு பேசுகிறது உண்டு. இவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, இவங்கள மாதிரி இருக்காது, அந்த ஊருக்காரியா, எப்படிலாம் பேசுகிறது உண்டுன்றதுனால அது மொத்தமான தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த மனப்பான்மை கூட இருக்கக்கூடாது. ஒரு பொது வெளியில் எப்படி நடந்துக்கணுன்ற நாகரிகம் இருக்கணும். ஆனால் பொது வெளியில் நடந்துக்கிறத விட உள்ள நம்ம மனசுக்குள்ளே இந்த மனிதர்களை பற்றி என்ன நினைக்கிறோம், அவங்கள பற்றி நம்ம குறைவாக நினைக்கிறது பரவலாக இருக்கிற ஒரு மனத்தன்மை தான். அதை ஒட்டுமொத்தமாக நம்ம சமுதாயத்துலேருந்து எடுக்கணுமே தவிர இந்த ஒரு பொண்ணை மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த பொண்ணு மூலியமாக அது வெளியே வந்திருக்கு, அவ்வளோதான். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மக்களுக்கு அவசியமானதாக இருக்குது. இது மாதிரியான நிகழ்ச்சிகளால் ஆரோக்கியமான விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது நமக்கு, இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பார்த்தா நமக்கு மனசு ஆறுதலாக இருக்கும், அதனால் நமக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலுமே ரொம்ப தவறான விஷயம். ஏற்கனவே நம்ம ரொம்ப சோம்பேறியாக, உலகத்திலேயே ரொம்ப சோம்பேறியான மனிதர்கள் இந்தியர்கள் தான் ஆதாரங்களோடு அவங்க நிரூபிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்போ நம்ம ஏற்கனவே சோம்பேறியாக இருக்கும், ஏற்கனவே நமக்கு ஸ்டிமுலேஷனே ஏறல, ஏற்கனவே இந்த தலைமுறைகள் பெருசாக படிக்கிறதில்ல, வாசிக்கிறதில்ல, பெரிய கேள்வி ஞானம் இல்லை, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு தலைமுறை சும்மா ஒரு வெட்டியாக ஒரு 15 பேர் என்ன பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன தூங்கினாங்க, என்ன கேம் விளையாண்டாங்கன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு இவங்க டைம் ஒதுக்குறாங்கன்னா, அப்போ இது வந்து ஒரு மன வளத்துக்கு உண்டான சீர்கேடு தான். இந்த கலாச்சார சீர்கேடான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் மன வளர்ச்சிக்கு பிற்போக்கான ஒரு செயல்பாட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம வீட்டு பெரியவர்களோ சிறுவர்களோ பார்க்கும்போது வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் இருக்குது, ஏந்திரிக்கணும், நடக்கணும், ஓடணும், செய்யணுன்றதெல்லாம் விட்டுட்டு சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறதா தான் எனக்கு தோணுது. இதில் ஒரே ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து சமுதாயத்தால் இது ஏற்கப்படவில்லை, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒட்டுமொத்த சமுதாயம் எதிர்க்குது அப்படின்றது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி இதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுதே தவிர மற்ற எல்லாமே அதில் இருக்கிறது வீணான விஷயம்தான். அது உலகத்துக்கு பிரோஜனமாக எதுவும் நடக்கிறதா எனக்கு தோணலை. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? இங்கே ஆல்ரெடி குழந்தைகள் பிக் பாஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் பிக் பாஸ் மாதிரி கேமரா வச்சு உன்னை பார்க்கணும் அப்படின்ற அன்றாட சொல் வழக்கில் பிக் பாஸ்ன்ற வார்த்தை இந்த ஒரு மாதத்துலேயே வந்துடுச்சு. ஸோ பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு.
பட் ஒரே ஒரு கண்ட்ரோல் தான் நமக்கு இருக்குது. மற்ற நாடுகளில் வந்து ஒரு நிகழ்ச்சி அவங்க தொலைக்காட்சியில் காட்டுறாங்கன்னா இது என்ன பேரண்டல் கண்ட்ரோலில் பார்க்கணுமா, 18 வயசுக்கு மேலே பார்க்கணுமா, 16 வயசுக்கு மேலே பார்க்கணுமான்னு அவங்க அதுக்குன்னு ஒரு தனி கோட்பாடு வச்சுருக்காங்க. அதை அந்த நிகழ்ச்சியிலே அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த கார்னரில் ஒரு ஓரத்தில் 16 வயசுக்கு மேலே தான் பார்க்கணுன்னு போட்டிருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் அது மாதிரி எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லை. யார் வேணால் எதை வேணால் பார்த்துக்கலாம். அவங்க வீட்டில் திட்டலைன்னா யார் வேணால் எதை வேணால் பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் குழந்தைகள் மனதை பாதிக்கும், குழந்தைகளுக்கு நீண்ட காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும்ன்றதை நம்ம உணரும் பொழுது அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தியாவது பேரண்டல் கைடன்ஸோடு பார்க்க வேண்டியது என்ன, பெற்றோருடைய வழிகாட்டுதலோடு பார்க்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எது எது, இந்த 16 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எது எதுன்னு பிரித்து பார்த்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம வரதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒரு தூண்டுகோலாக, அந்த நிகழ்ச்சி மோசமானது தான், நம்ம தான் அதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும். இந்த நிகழ்ச்சியால் மக்களுக்கு வர மனப்பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், இதில் கலந்துக்கிட்டு இருக்கிற பங்கேற்பாளர்கள் நிலை என்னவாகும்? அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் பிரச்சனை. இந்த நிகழ்ச்சியில் 2 விதம். ஒன்று வந்து இந்த 100 நாளும் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய சிக்கல் வரப்போகிறதில்ல. ஏன்னா வரும்போது வெற்றியாளர், அதிகமான பணம் சம்பாதித்தவர்ன்ற அந்த ஒரு மனசுக்கு ஆறுதலான ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனால் இடையிலே வெளியில் வரவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, அவங்க வெளியில் வந்தோன்னே இந்த சோஷியல் மீடியா அவங்கள பற்றி என்ன சொல்லுதுன்னு அவங்களால பார்க்க முடியும். அவ்வளோ ட்ரால்ஸ் நடக்குது, அவ்வளோ விமர்சனம் நடக்குது, அவ்வளோ மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்கன்றப்போ கொஞ்சம் சாதாரண மன வலிமை இருக்கிறவங்க கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவாங்க. அசாதாரண மன வலிமை இருக்கிறவங்களால தான் இதை தாங்கிக்கிட்டு இதுலேருந்து ஜெயிச்சு வெளில வர முடியுமே தவிர, இயல்பான மனிதர்களுக்கு இது கொஞ்சம் மன முறிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பொதுவாகவே என்னை 24 மணி நேரமும் கண்காணிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். 2வது விஷயம், அங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து கொஞ்சம் கலகலன்னு இருக்காங்க. எல்லாரையும் அரவணைச்சி போகிறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஓகே ஹாஸ்டலில் இருந்த மாதிரி, சப்போஸ் நம்ம எதாவது வெளியூருக்கு போனோம், அங்கே கரண்ட் இல்லாதப்போ நம்ம எப்படி சமாளிச்சிருப்போன்ற மாதிரி அவங்க சந்தோஷமாக இருந்திருக்க முடியும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அணி சேர்க்குறது, இவங்க வந்து அவங்களோட செட்டு, அவங்க வந்து இவங்களோட செட்டு, இவங்களோட சேராத, அவன் ஏறி குதிச்சாலும் பரவாயில்ல, அவன் வேணும்னே தான் செய்கிறான், அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத, அவன் அவ்வளோ மோசமானவன் சொல்லிட்டு ஒரு ஆள் அவங்க குறி வைத்து தாக்கி அட்டாக் பண்ணி துரத்துற அளவுக்கு அவங்க வன்மமாக நடந்துக்கிறாங்க. அதை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோம். அப்போ அந்த துரத்தி அடிக்கப்பட்ட ஆளோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த ஆள் வெளியில் வந்த பிறகு என்னென்ன கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும், அதை அவர் எப்படி எதிர்கொள்வார், அதுக்கு என்ன இவங்க நஷ்ட ஈடு கொடுக்க போகிறாங்க, ஒருவேளை யாருக்காவது மனசு ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அதனால் ஏற்படுற பின்விளைவுக்கு யார் பொறுப்பு, அதுக்கு யார் நஷ்ட ஈடு கொடுப்பா, இல்லை யார் அதுக்கு உண்டான சிகிச்சை செய்வா, யார் அதுக்கு உண்டான தீர்வை செய்ய போகிறது, இதற்கெல்லாம் கேள்விகளுக்கு பதில் இருக்கான்றது எனக்கு தெரியல. பிக் பாஸ் பங்கேற்பாளர்கள் ஒருவரை ஒருவர் புறம் பேசிக்கிறாங்க. பொதுவாகவே மனிதர்கள் இப்படித்தானா? பொதுவாக மனிதர்களோட தன்மை வந்து, நம்ம நிறைய பேர் இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட சரி நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம், எனக்கு ஃப்ரீடம் இருந்தால் போதும், எனக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். மிக குறைவான மனிதர்கள் இருக்கும்போது எல்லா பொறுப்பும் நம்ம தான் எடுத்து செய்யணும், இங்கே ஆட்கள் இல்லை செய்கிறதுக்கு, நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணுன்ற மாதிரி நமக்கு ஒரு இந்த பொறுப்புத்தன்மை அதிகமாக வருது. அந்த இடைப்பட்ட அந்த 15-16 பேர் இருக்கும்போது வந்து நிறைய மனிதர்கள் இருக்காங்கன்றதுனால இங்கே நான் தான் டாமினன்ட், நான் தான் இங்கே அதிகமான தைரியம், அதிகமான வல்லமை பெற்றவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படுது. அந்த வளங்களுக்கு போட்டி நடக்கும்போது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போட்டி நடக்கும்போது ஒருத்தர் வீழ்த்துற தன்மை வரதை நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சியில் யார் ரொம்ப நாள் நீடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான பணம்னா, எல்லோரும் துரத்தி அடிக்கிறது தான் அவங்களோட மாஸ்டர் பிளானாக இருக்குன்றது வெளிப்படையாக அந்த நிகழ்ச்சியில் தெரியுது. பொதுவாக நம் அனுமதியோடு நம் அந்தரங்க விஷயங்களை மற்றவர்களுக்கு காட்டுவது சரியா? நீங்கள் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ பிரபலமாக இருந்து நிறைய சம்பாதிக்கிறவங்க அந்த நிகழ்ச்சியில் வரலை. அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரை பற்றி கூட அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்றைக்கி தேதிக்கே அதிகமான மார்க்கெட் ரேட் இருக்கவங்க அந்த நிகழ்ச்சிக்கு போனதாக இது வரைக்கும் நமக்கு தெரியல. அப்போ அவங்க ஏற்கனவே வல்னரபுளாக இருக்கிறதுனால, ஏற்கனவே அவங்க ஏதோ ஒரு குறையாக இருக்கிறதுனால தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு எடுக்கிறாங்க. அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ எனக்கு பொழைச்சா சரின்ற ஆட்டிடியூடில் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அவங்களுக்கு என்ன இடையூறு நடந்தாலும் வெளியிலையும் சொல்ல முடியாது, அந்த நிகழ்ச்சியிலும் அவங்களுக்கு அதுக்கு உண்டான எந்த விதமான தீர்வும் கிடைக்க போகிறதில்ல. பட் இந்த ரிஸ்க்கை எப்போ எடுப்போம்னா, இப்படியாவது நம்ம படைக்கணுன்ற அந்த நிர்பந்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிஸ்க்கை சாதாரண மனிதர்கள் எடுப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த யாருமே இந்த நிமிஷத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போகுது, அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி பங்கேற்பாளர்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம், ஆனால் முதலாளிகள் இப்படி செய்வது சரின்னு சொல்கிறீங்களா? முதலாளியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த கடைக்கோடி மனிதனை பற்றி கவலைலாம் இருந்தால் இந்த நிகழ்ச்சி எடுத்துருக்கவே மாட்டாங்க இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் அவங்க தெளிவாக சொல்கிறது, எவ்வளோ வேணால் திட்டிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் அவ்வளோவும் நாங்கள் சம்பாரிச்சுப்போன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க.